நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நியூ பிரெயின் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லியிருக்கு. அந்த ஸ்டடியை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. ஸோ டே டு டே லைஃப்ல நிறைய வேலைகள் இருக்கு. நிறைய பேருக்கு பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். நிறைய பேருக்கு அமைதியா வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா பேசணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா டெய்லி ஒரு 2 மணி நேரமாவது அமைதியா உட்காந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கலி இது என்ன பண்ணுதுன்னா உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற பகுதியை வந்து டெவலப் பண்ணுது. முக்கியமா நியூ பிரெயின் செல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு இது உறுதுணையா இருக்கு. இந்த ஹிப்போ கேம்பஸ் எதுக்கு உதவியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புதுசா படிக்கிறதுக்கும் உங்களுடைய மெமரிக்கும் ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா பார்க்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகுறீங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ், ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நியூ பிரெயின் செல்ஸ் தேவை தானே. அதனால ஒரு நாளைக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் அமைதியாக இருங்க. அது இன்னும் தான் உங்களை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 மணி நேரம் கேப்பை வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிட்டே வர வர புதுசாக பிரெயின் செல்ஸ் ஃபார்ம் ஆகுமா. இது எப்படி நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அமைதியாக இருக்கும் பொழுது உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கை ஸ்டிமுலேட் பண்ணி புது செல்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ண வைக்குதான். இது நியூரோபிளாஸ்டிசிட்டியை ப்ரொமோட் பண்ணி ஹிப்போ கேம்பஸை ஆக்டிவேட் பண்ணுது. நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து புதுசாக நிறைய கற்றுக்குறோம் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டு ஷிஃப்ட் ஆகும். புது விஷயங்கள் கற்றுக்கிறது மூலியமா நம்ம ஒரு வாழ்க்கையை எப்படி அணுகிறது, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பிரெயின் தானே நம்மளுக்கு இந்த பிடிச்சிக்கோ ஐடியா அப்படின்லாம் கொடுக்குது. அது எல்லாமே தான் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியில் நடக்குது. அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த 2 hours ஆஃப் சைலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உதவியாக இருக்குது. ரொம்ப ஆங்ஸைட்டியாக, ரொம்ப ஒரு மாதிரி கிளஸ்டர்டாக, கிளம்ஸியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருங்க. அது ஒரு நாள் மட்டும் இல்லை, தொடர்ந்து பண்ணிங்கன்னா இந்த அடிக்கடி குழப்பம், லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான டென்ஷன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2 மணி நேரம் சைலன்ஸ் அப்படின்றது எடுப்பில் 2 மணி நேரம் அப்படின்னு மொத்தமாக நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துடணும் அப்படின்லாம் சொல்லலை. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அப்படியே கிடைக்கிற டைம்லலாம் அமைதியாக உட்காந்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து உங்கள் சரௌண்டிங்ஸ், உங்கள் மூச்சு, இது எல்லாத்தையுமே மெதுவாக கவனிங்க. ஒன்று சரௌண்டிங்ஸ் கவனிங்க, இல்லை உங்கள் மூச்சு காற்று கவனிங்க. 2 வகையான விஷயம் இருக்குது. சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு அமைதியாக கவனிக்கிறதும் ஒரு வகை. இன்னொன்று மெடிடேஷன் மோடு. நீங்கள் வந்து எதையுமே கவனிக்காமல் உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனித்து ஒரு மோடுக்குள்ளே போகிறது. ஸோ இந்த 2 hours ஆஃப் சைலன்ஸ் அப்படின்றதுல வந்து நீங்கள் மெடிடேஷனை கூட இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி நேச்சரில் வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக் வந்து நீங்கள் ஒரு நேச்சரோட யுனைட் ஆகி குருவி கத்துறது, இலை விழுகிறது, தண்ணி சத்தம், இதெல்லாம் கேட்கலாம். கேட்கறதுக்கு வந்து இது என்னது அப்படிலாம் எப்படிலாம் ஒரு நாளில் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் நிறையா நல்லது நடக்கும். அடுத்தது டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 மணி நேரம் டைமில் மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப், ஆல் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு டீடாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு 1 வீக் இந்த மொபைல் ஃபோன், ஆன்லைன் திங் இதெல்லாமே இல்லாமல் சில பேர் டீடாக்சிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு முடியலனாலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இதை யூஸ் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால மென்டலி உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், பிரெயின் செல்ஸ் டெவலப் ஆகிறதையும் தாண்டி ஃபிசிக்கலி என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்கள் பிளட் ப்ரெஷரை வந்துட்டு லோவர் பண்ணுமா, அண்ட் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மசில் டென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எத்தனை பேர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். இதில் வந்து ஒரு சிலர் கேட்கலாம், நான் வந்து தாய், என்னுடைய குழந்தைய மேய்க்கிறதுலேயே என் நேரம் போயிடுது, எனக்கு எங்கடா டைம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. பட் கிடைக்கும் போதெல்லாம் உங்களையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி மதர்ஸ், எனி டைப் ஆஃப் பீப்புள். எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்டு பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இது ரொம்ப நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.